இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி அசாம் மாநிலத்தின் கவுகாத்தியில் நகரத்தில் நடைபெற்று வருகிறது. முதல் டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்றதால் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் வென்று தொடரை சமன் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இந்திய அணி இருக்கிறது. ஒருவேளை இரண்டாவது போட்டியிலும் தென்னாப்பிரிக்கா வென்றால் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் மோதும் தகுதியை ஏறக்குறைய இந்திய அணி இழந்துவிடும். இதற்கிடையே கேப்டன் சுப்மன் கில் கழுத்துவலி காயத்தால் அவதிப்படுவதால் தொடரில் இருந்து வெளியேறிவிட்டார். அவருக்கு பதிலாக விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ரிஷப் பண்ட் இந்திய கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் சந்தித்த எந்த ஒரு டெஸ்ட் போட்டியிலும் தோல்வி அடைந்ததில்லை என்னும் ரெக்கார்டை தென்னாப்பிரிக்க கேப்டன் டெம்பா பவுமா வைத்திருக்கிறார். இதுவரை 11 டெஸ்ட் போட்டியில் விளையாடி 10 வெற்றியும் ஒரு போட்டியை டிராவும் செய்துள்ளார். டெம்பா பவுமாவின் இந்த அன்பீட்டட் ரெக்கார்டை ஆனானப்பட்ட ஆஸ்திரேலியாவால் கூட முறியடிக்க முடியவில்லை. இதனால் அவரின் தொடர் வெற்றிக்கு ரிஷப் தலைமையிலான இந்திய அணி முட்டுக்கட்டை போடுமா எனும் கேள்வி எழுந்துள்ளது.